டிஎன் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த அரசியல்வாதியும் சமூக செயல்பாட்டரும் ஆன ஐயா திருவள்ளுவன் நமது அரங்குக்கு வந்துள்ளார். அவருடன் பேசுவதற்கு நிறைய உள்ளது, வாருங்கள் பேசுவோம். வணக்கம் ஐயா. புதுசாக இப்போது விடுதலை சிறுத்தை கட்சிகளும் பங்கு பெற்றிருக்காங்க, அதை பற்றி உங்கள் பார்வை என்ன? பொதுவாக இந்தியாவில் 1000 ஆண்டுகளுக்கு மேலே தலித்துகள் அதிகாரத்தில் பங்கு வகிப்பது தடுக்கப்பட்டே வந்தது. வெள்ளையர்கள் வந்த பிறகு அந்த வாய்ப்பை அளித்தார்கள். பிறகு காங்கிரஸுக்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற கட்சிகளில் எல்லாம் தலித்துகளுக்கு ஒரு சிறு பங்களிப்பை கொடுப்பார்கள். அவர்களுக்கு பெரிய அதிகாரம் இருக்காது, அவர்கள் எண்ணிக்கையிலும் மிக குறைவாக இருப்பார்கள். அவர்களுக்கு எவ்வளவு வாக்கை தலித்துகள் வாரி வழங்கினாலும் ஒரு அமைச்சர் 2 அமைச்சருக்கு மேலே கொடுக்க மாட்டார்கள். இந்தியாவுக்கு எப்படி தன்னை தானே ஆளுவதற்கு இந்தியாவுக்கு வெள்ளையரை வெளியேற்றிய பிறகு உரிமை வந்ததோ அதைப்போல இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சிகள் அனைத்துக்கும் தாங்கள் ஒரு முடிவெடுத்து அதை நடைமுறைப்படுத்துகிற அதிகாரம் எல்லா கட்சிகளுக்கும் உண்டு. அந்த அடிப்படையிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணியாக இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணிக்கு சென்றிருக்கிறது. அப்படி செல்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது, அப்படி செல்வதற்கான தேவையும் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் பின்னே இருக்கிற மக்களை பாதுகாப்பதற்காக அவர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வகிப்பது என்பது வரவேற்கக்கூடியது. அந்த முடிவை பாராட்ட வேண்டும். அந்த முடிவு எடுப்பதற்கு அவர்களுக்கு முழு உரிமை உண்டு. அந்த வாய்ப்பளித்த தமிழக முதலமைச்சர் அவர்களையும் இந்த நேரத்திலே பாராட்ட வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்களுடைய எண்ணிக்கையை நிறைவே கொடுத்திருக்கிறார். திராவிட கட்சிகள் 1-2 கொடுத்ததற்கு மாறாக இவர் 8 பேரை கொடுத்திருக்கிறார். இது இந்திய அளவில் ஒரு புதிய திருப்பம். ஆனால் அதே நேரத்தில் ஒன்றை பார்க்க வேண்டும், எவ்வளவு பேருக்கு அதிகமாக கொடுத்தாங்க என்பது முக்கியமல்ல, என்ன மாதிரி அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார்கள், மக்களுக்கு அது எவ்வாறு அவர்கள் வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு உதவியாக அமையும் என்பதும் முக்கியம். அது இனி போகும் காலத்தில்தான் அது தெரியும். ஆனால் கொடுத்த வரைக்கும் பாராட்ட வேண்டிய விஷயம். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பது நீண்ட கால கோரிக்கையாக விடுதலை சிறுத்தைகள் தமிழக அரசியல் பேசிட்டு வந்தாங்க. அவங்களுடைய கோரிக்கை இன்றைக்கி நினைவாயிருக்குது. இதை பற்றி உங்கள் பார்வை என்ன? அதான் அவங்க கோரிக்கை நிறைவேற்றி இருப்பது அந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. அதை இதற்கு முன்பு இருந்த கட்சிகள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. திமுகவோ அதிமுகவோ கூட்டணி என்பதையே அவர்கள் மறுப்பவர்கள். அது தனியாக தான் மட்டுமே ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டவர்கள் அவர்கள். ஒரு விஷயத்தை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளும். ஜனநாயகம் என்று சொன்னால் கூட்டு வாழ்க்கை, கூட்டாக நுகர்வு, கூட்டாக உழைப்பு, எல்லாவற்றிலும் கூட்டை அங்கீகரிக்க வேண்டும். நாங்கள் தேர்தலுக்கு மட்டுமே நீங்கள் கூட்டணி, ஆனால் அதிகாரத்துக்கு போகும்போது நாங்கள் மட்டுமே என்று சொல்லுவது அப்பட்டமான ஒரு பாசிசம். அது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. அதைத்தான் அந்த திராவிட கட்சிகள் செய்தது. விஜய் அதை மாற்றியிருக்கிறார். அதை நாம் பாராட்ட வேண்டும். கூட்டணியிலே பங்கு பெற்ற திருமாவளவன் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகளையும் ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் ஒரு பங்கை பெறுவதற்கு உள்ளே நுழைந்ததையும் பாராட்ட வேண்டும். அந்த நுழைவு இன்னும் வளர வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் உங்கள் பார்வையில் இதை நீங்கள் வரவேற்கிறீங்க. திமுகவில் இருக்கக்கூடிய ஆண்டிப்பட்டி ராஜா அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி இது விமர்சிச்சிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் அமைச்சர்களில் பங்கு பெற்றது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அப்படி விமர்சித்தது ஒரு அரசியல் பக்குவம் இல்லாதது, ஒரு ஜனநாயக பார்வை இல்லாதது. ஜனநாயகம் என்றால் என்ன என்றே தெரியாததான் இந்தியாவினுடைய பெரும்பகுதி அரசியல் கட்சிகள் இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை ஒரு ஜனநாயக அரசியல் கட்சி தோன்றுவதே கடினம். ஏனென்றால் ஜனநாயகத்துக்கு விரோதமான இந்து கான்செப்ட் இந்தியா முழுக்க பலமாக இருக்கிறது. அந்த இந்து சமூகத்திலிருந்து தான் இந்த கட்சிகள் தோன்றுகிறது. இயல்பாகவே அதுக்கு ஜனநாயகத்தன்மை இருக்க முடியாது.
ஆட்சியில் ஜனநாயக சட்டம் இருக்கிறது, ஆனால் சமூகத்தில் ஜனநாயகம் கிடையாது. ஜனநாயகம் இல்லாத சமூகத்தில் இருந்த வரக்கூடிய கட்சிகளில் ஏதோ சிறிது சிறிது ஜனநாயகத்தன்மையை காட்டுவார்களே தவிர ஒரு முழு ஜனநாயக கட்சி அது இருக்க முடியாது. அத்தகைய கட்சியிலிருந்து வரக்கூடிய ராஜாவும் ஒரு முழு ஜனநாயக அரசியல்வாதியாக இருக்க முடியாது. இது ஜனநாயகத்தை பற்றி அறியாத நிலையிலே ராஜா இருக்கிறார் என்பதைத்தான் இது காட்டுகிறது. தமிழக அமைச்சரவையில் பட்டியலினத்தை சார்ந்தவங்க 8 அமைச்சர்கள் பங்கு பெற்றிருக்காங்க. இது தமிழக அரசியலில் சாத்தியப்படாதுன்னு இவ்வளோ காலமாக சொல்லிட்டு இருந்த ஒரு போலி முகத்தரையை கிழித்து அவங்க அதிகார தளத்துக்கு வந்திருக்கிறதா எல்லாரும் பெரும்பான்மை பேசுகிறாங்க. ஆனால் ஒரு சாரர் இதை குற்றம் சொல்லி விமர்சிச்சுட்டு இருக்காங்க. முதலமைச்சர் விஜயை பொறுத்தவரை இந்த அளவுக்கு கொடுப்பார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் கொடுத்திருக்கிறார். இது ஒரு வகையில் ஆச்சரியமானது. தமிழ்நாட்டிலே ஒரு சிறுபான்மை பிரிவிலிருந்து மத பிரிவிலிருந்து பிறந்து வாழ்ந்த ஒருவர் முதலமைச்சராக வந்திருப்பதும் ஒரு ஜனநாயக ரீதியானது தான். திராவிட கட்சிகள் பார்ப்பனிய எதிர்ப்புத்தன்மை குறிப்பாக திமுகவுக்கு இருந்தாலும் பார்ப்பனர் அல்லாத உயர் சாதி என்று சொல்லப்படுகிற அந்த சமூகத்துக்கான கட்சியாக தான் அது இருந்தது. அதில் தலித்துகளை இணைத்து கொண்டார்கள் பார்ப்பனியத்தை எதிர்ப்பதற்கு. ஆனால் அதனுடைய வெற்றி தலித்துகளுக்கு பங்கில்லாமல் தடுத்து விட்டார்கள். அப்படி தடுக்கிற அந்த நடவடிக்கையிலிருந்து திருமாவளவன் போன்றவர்கள் ஒரு மாறுதலை உண்டாக்க வேண்டும் மக்கள் மத்தியிலே என்ற அடிப்படையில்தான் விஜய கட்சிக்கு ஆதரவளித்தார். அவர்கள் இன்றைக்கு அதற்குரிய மரியாதையை செய்திருக்கிறார்கள், அமைச்சர்களாக ஆக்கியிருக்கிறார்கள். இது ஒரு அதிகார பகிர்வு. ஜனநாயகம் என்பது ஒரே இடத்தில் அதிகாரம் குவியுவது அல்ல. ஜனநாயகம் என்று சொன்னால் அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும், பொருளாதாரம் பரவலாக்கப்பட வேண்டும், மத சுதந்திரம் அளிக்கப்பட வேண்டும், சமூகத்திலே ஒரு ஜனநாயக ரீதியான சமத்துவம் சகோதரத்துவம் இதெல்லாம் நிகழ வேண்டும். அந்த தன்மை திராவிட கட்சிகளில் கிடையாது. அதில் தலித்துகள் ஏதோ ஒரு பண்ணைக்காரர்களைப் போலத்தான் ஒண்டி கைகட்டி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதனால்தான் திமுகவுக்கு ஆதரவாக இருந்த திருமாவளவன் அதை விட்டு வெளியே வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் உள்ளே நுழைந்து அந்த கட்சியை ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்ற ஒரு புதிய பாதையை உருவாக்கினார். அந்த பாதையினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு விஜயிடம் சென்றிருக்கிறார். அது சற்று அவர்கள் எதிர்பார்த்த ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு உண்டு என்ற ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. எனவே அதை விஜயையும் பாராட்ட வேண்டும், திருமாவளவனையும் பாராட்ட வேண்டும். இதை விமர்சிப்பவர்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. தமிழ்நாட்டில் தான் மட்டுமே தமிழகத்தை ஆள வேண்டும், மேய வேண்டும் என்று நினைப்பவர்கள் விமர்சிப்பார்கள். இவர்கள் ஆட்சியிலே தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் கொள்ளையிடப்பட்டது இவர்களால். தமிழ்நாட்டினுடைய கனி வளங்களை ஒரே ஆட்சி என்ற பெயரிலே, ஒரே கட்சி கூட்டணி அல்லாத ஆட்சி என்ற பெயரிலே தமிழகத்தினுடைய கனி வளங்களை சூறையாடினார்கள். பல்லாயிரம் கோடியை ஒவ்வொரு ஆட்சியிலே இருந்த இவர்கள் குவித்து வைத்திருக்கிறார்கள். யாரும் எளிய மனிதராக இல்லை. ஒவ்வொருவரும் சிற்றரசர்களைப் போல சொத்துக்களை குவித்து வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட கூட்டணி ஆட்சியை விரும்பாதவர்கள், கூட்டு வாழ்க்கையை விரும்பாதவர்கள், கூட்டு உறவை விரும்பாதவர்கள், இவர்களுடைய விமர்சனத்தை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த நேரத்தில் திருமாவளவன் எடுத்த முடிவு சரியானது. விஜய் எடுத்த முடிவு பாராட்டுக்குரியது. தமிழக அரசியல் களத்தில் கூட்டாட்சி என்பதே சாத்தியம் இல்லை அப்படின்னு ரொம்ப ஓங்கி பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி விஜய் அவர்களுடைய வருகையின் காரணமாக அந்த கட்டுமானத்தை உடைச்சிருக்கிறார். இனி வரும் அரசியல் நிலைமை எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இனி வரும் அரசியல் நிலைமை கூட்டு மனிதன் என்றாலே ஒரு கூட்டு சமூகமாக வாழ்வதில்தான் மனித குலம் முன்னேற்றம் அடைந்தது. கூட்டான உற்பத்தி, கூட்டான நுகர்வு, கூட்டான வாழ்க்கை, சமூகமாக வாழ்வது இதெல்லாம் கடந்த காலத்திலே இதில் பயணம் செய்த காரணத்தால் தான் மனித குலம் விலங்குகளை காட்டிலும் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்று விலங்குகளிடமிருந்து ஒரு வித்தியாசமான ஒரு பிரிவாக, ஒரு பகுத்தறிவு பிரிவாக, ஒரு 6வது அறிவை பெற்ற பிரிவாக ஒரு சிறந்த முன்னேற்றத்தை
இவர்கள் பெற்றிருக்கிறார்கள் மனிதகுலம். அதை போலவே இந்த பூமியிலே எல்லா ஜீவராசி காட்டிலும் மனிதர்கள் சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள் என்ற ஒரு நிலையை இந்த மனிதர்களுக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இடையிலே ஏற்பட்ட பல்வேறு சமூக சிக்கல்கள், மத சிக்கல்கள், மதத்தினுடைய பாசிச கொள்கைகளால் இது இந்தியாவிலே சிதைக்கப்பட்டது. குறிப்பாக இதை சிதைத்ததை, இந்த கூட்டு வாழ்க்கையை, கூட்டு உறவை சிதைத்ததை இந்து மதம்தான் பொறுப்பெடுக்க வேண்டும். அந்த மதத்தினுடைய பாசிச கருத்துகளால் இந்த கூட்டு சிதறடிக்கப்பட்டது. தற்பொழுது அதை நிராகரித்து இதுதான் உண்மையான இயற்கையான கூட்டுறவு வாழ்க்கை, பழைய வாழ்க்கை இதுதான், புதிய வாழ்க்கையாக அதை தொடர வேண்டும் என்று விஜய் எடுத்த முடிவு பாராட்ட வேண்டியது தான். அவர் ஒரு நடிகராக இருந்தாலும் இது ஒரு பெரிய ஒரு வரலாற்று திருப்பம். இது அந்த திருப்பத்தை அவர் தலைமையில் செய்திருக்கிறார். நிச்சயமாக இதை பாராட்ட வேண்டும். இதை மேலும் மேலும் வளர்த்தெடுக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் ஒன்றையும் இந்த நேரத்திலே விஜய்க்கு ஒரு சகோதர பாசத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு ஜனநாயக ரீதியான பல விஷயங்கள் அவருடைய ஆட்சியிலே திருப்பம் பாராட்ட வேண்டியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் பெண்கள் விஷயத்திலே எடுத்துக்கொண்டால் விஜய் பெண்களுக்கான ஒதுக்கீடு மிக மிக குறைவு, 10% ஒதுக்கியிருக்கிறார். உலகத்தினுடைய சரிபாதி பெண்கள், இந்தியாவினுடைய சரிபாதி பெண்கள், ஒவ்வொரு மாநிலத்திலும் சரிபாதி பெண்கள், ஒவ்வொரு ஊரிலும் சரிபாதி பெண்கள், வாக்காளர்களில் சரிபாதி பெண்கள், இப்படி இயற்கையால் படைக்கப்பட்ட இந்த பெண் ஜீவராசி சரிபாதியாக இருந்தும் அரசியலில் 10% கொடுத்து அவர்களுக்கு சரிபாதியான இன்னும் 40% ஆண்கள் ஆக்கிரமிப்பு செய்து விட்டார்கள். அந்த ஆக்கிரமிப்பு செய்தது அது எல்லா கட்சியும் செய்தது, விஜய் கட்சியும் செய்தது. வருத்தப்பட வேண்டிய விஷயம். இதில் மாறுதல் விஜய் கொண்டு வரணும். பெண்களுக்கு சீமான் மட்டும்தான் 50% ஒதுக்கினார். அந்த வகையில் சீமானை பாராட்ட வேண்டும். மற்ற கட்சிகள் பெண்களுக்கான பெண் உரிமையை வாய்கிழிய பேசினாலும் பெண்ணுக்கான உரிமையை கொடுப்பது இல்லை. இதை விஜய் புரிந்து கொண்டு மீண்டும் உள்ளாட்சி தேர்தல், வருகின்ற பாராளுமன்ற தேர்தல், பிற தேர்தல்களில் பெண்களுக்கு சம பங்கு அளித்திட வேண்டும். அது விஜய் இந்த நேரத்திலே அரசியல் ரீதியாக அதில் பின்னடைவு தான் அவருக்கு அதை சரி செய்யக்கூடிய வாய்ப்பு. மற்றதை சரி செய்தது போல ஒடுக்கப்பட்ட பெண்களாகிய பெண்களுக்கு அதை சரி செய்திட வேண்டும். அப்படி செய்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக விஜய்க்கு மார்க்கு கிடைக்கும். அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்றதில் திமுக காரங்களுக்கு பயங்கரமான வைத்தறிச்சல் இருக்குதோ? கண்டிப்பாக இருக்கும். அதில் ஒன்று ஏன்னா, திராவிட முன்னேற்றக் கழகம் நீண்ட நெடிய காலமாக இந்துத்துவ எதிர்ப்பை கொண்ட தலித்துகளை கூட்டாக வைத்திருந்தார். இஸ்லாமியர் கூட்டு, கிறிஸ்தவர் கூட்டு, மற்ற சிறுபான்மை கூட்டையெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றவர்களை விட அதிகமாக பெற்றிருக்கும். ஆனால் தலித்துகளுடைய கூட்டு அப்படி அல்ல. இந்திய நாடு என்பது பார்ப்பனியத்தால் மிக கொடுமையாக அரசியல் நடவடிக்கை, பொருளாதார நடவடிக்கை, ஆன்மீக நடவடிக்கை எல்லாத்திலையும் மிக கொடுமையாக ஒரு கையாண்ட மதம் இந்து மதம். அந்த இந்து மதத்தை தலித்துகளை பொறுத்தவரை 1000 ஆண்டுகளுக்கு மேலே எதிர்த்த வரலாறு. அதைத்தான் அம்பேத்கர் சொல்லுவார், இந்திய வரலாறு என்பது பார்ப்பனியத்துக்கும் பௌத்தத்துக்குமான போராட்ட வரலாறு தான் இந்திய வரலாறு என்பார். பார்ப்பனியம் என்பது தெரியும் யார் என்று. பௌத்தத்துக்கு அதுக்கு எதிராக இருந்தவர்கள் பௌத்தர்கள். அந்த பௌத்தர்கள் வேறு யாரும் அல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய தலித்துகள் தான். அப்போ திருமாவளவன் கூட்டு என்பது பார்ப்பனியத்தை எதிர்ப்பதற்கு, மோடியை எதிர்ப்பதற்கு, பிஜேபி எதிர்ப்பதற்கு, ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்ப்பதற்கு, சனாதனத்தை எதிர்ப்பதற்கு திமுக நன்றாக பயன்படுத்தி கொண்டது. ஆனால் அதன் பிறகு ஸ்டாலினுடைய அறிக்கையிலே இந்த தமிழ்நாட்டுக்கு கூட்டணி ஆட்சி ஒத்து வராது, அதை கூட திருமாவளவன் நாகரிகமாக நாங்கள் இப்பொழுது அந்த டிமாண்டை வைக்க மாட்டோம்னு நாகரிகமாகவும் சொன்னார். ஆனால் ஸ்டாலின் சொன்னது அப்பட்டமான ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான ஸ்டேட்மெண்ட்டு. ஆட்சி என்பது கூட்டாகவும் இருக்கலாம், தனியாகவும் இருக்கலாம், தப்பில்லை. ஆனால் கூட்டணி என்பது தேவையில்லைன்னு முடிவு எடுக்கிறா, அது ஒரு பாசிச முடிவு. அது
அந்த முடிவை ஸ்டாலின் அறிவிச்சிருக்கக்கூடாது. இப்பொழுது ஸ்டாலின் பாராட்டுகிறார். அவர்கள் தனியாக முடிவெடுக்க விடுதலை சிறுத்தைகளுக்கு உரிமை உண்டு. அதை யாரும் கீழ்த்தரமாக சித்தரிக்கக்கூடாது. அவர்கள் கூட்டணியில் சேருவதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. ஆட்சியில் பங்கு பெறுவதற்கு உரிமை உண்டு. அதனால் தப்பில்லை என்று இப்பொழுது சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த ஸ்டாலின் கூட்டணி ஆட்சியை ஏற்றிருக்க வேண்டும். எதிரியை எதிர்ப்பதற்கு மட்டும் கூட்டு, அந்த எதிரியிடம் வெற்றி பெற்ற அதிகாரத்தை கைப்பற்றி விட்டால் நீங்கள்லாம் வீட்டுக்கு போகணும்னு சொல்லலாமா? அப்படி சொன்னவர் தான் ஸ்டாலின். அப்போது ஸ்டாலின் இன்னும் முழுமையான ஜனநாயகவாதி என்று சொல்ல முடியாது. திமுகவோ அதிமுகவோ முழுமையான ஜனநாயக கட்சி என்று சொல்ல முடியாது. அப்போ அதனோட வெளிப்பாடாக தான் ஆர்எஸ் பாரதி கிட்ட கேள்வி கேட்குறாங்க. இந்த அமைச்சரவையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னாக்கா, நாங்கள் பங்கேற்காத அமைச்சரவையில் எவன் இருந்தால் என்ன, யார் போனால் என்னன்ற உரிமையில் பேசியிருக்கிறாங்க. உரிமையில் பேசி அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தப்பு தான். கிட்டத்தட்ட அவங்களுடைய எல்லா நாகரிகமும் இதுதான். அவர்கள் இந்த அளவுக்கு தான் நாகரிகம் பெற்றிருக்கிறார்கள். மற்றவர்களை ஒருமையாக பேசுவது, மற்ற தலைவர்களை கேவலமாக பேசுவது. இதே ஆர்எஸ் பாரதி ஏற்கனவே ஒரு முறை கலைஞர் போட்ட பிச்சையால் தான் ஒரு தலித்து சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதியாக வந்தார் என்று குறிப்பிட்டார். கலைஞர் போட்ட பிச்சைன்னு சொல்லலாமா? ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை கலைஞர் வாங்கி கொடுத்தார் என்றால் அதை நாம் பாராட்டுகிறோம். ஆனால் அது கலைஞர் போட்ட பிச்சைன்னா, கலைஞர் 5 முறை முதலமைச்சராக இருந்தால் தலித்துகள் போட்ட பிச்சைன்னு நாம் சொல்லலாமா? தலித்துகள் சொல்ல உரிமை இல்லையா? உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடலாம், எங்களுக்கு நீதிபதியாக நீங்கள் ஆக்குனா பிச்சை, நாங்கள் போட்டது என்ன ஓட்டு? அது கடமையாது எங்களுக்கு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை, யாருக்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. எங்களுக்கான உரிமையை பாதுகாத்த எங்களுக்கான எல்லா அறிவும் இருக்கிறது. இந்தியாவிலே எமக்கான பொருளாதாரம் இல்லை, எமக்கான வலிமையான கட்சி இல்லை, எமக்கான தொழிற்சாலைகள் கிடையாது, பெரிய வர்த்தகம் கிடையாது. ஆனால் தலித்துகளுக்கு வலிமையான அறிவு இருக்கிறது என்பதை நாங்கள் காட்டிவிட்டோம். இந்தியாவுக்கு சட்டம் எழுதி கொடுத்திருக்கிறோம். அது தலித்துகளுடைய ஒரு பிரதிநிதி தான் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆர்எஸ் பாரதி வகையரா அதை எழுதியிருக்க முடியுமா? முடியாது. அறிவு என்றால் பௌத்தர்களுக்குத்தான், அறிவு என்றால் பௌத்தத்தை பின்பற்றிய தலித்துகளுக்குத்தான் அறிவினுடைய வலிமை இருக்கும். இவர்கள்தான் சாதியை எதிர்த்தவர்கள், தீண்டாமையை எதிர்த்தவர்கள், மூட நம்பிக்கையை எதிர்த்தவர்கள். பெரியார் பார்ப்பனியத்தை எதிர்த்த போதெல்லாம் பெரியார் கட்சியை பார்த்து தமிழகத்தில் என்ன சொன்னார்கள்? இது பறையங்கட்சி என்று சொன்னார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த கொள்கை உண்டு. ஆர்எஸ் பாரதி ஏற்கனவே ஒரு தவறாக பேசி ஒரு முறை ஜெயிலுக்கே போயிட்டு வந்தவர். அவர் மீண்டும் ஜெயிலுக்கு போகணுன்னா அது நான் ஒன்றும் பண்ண முடியாது. அது அவர் தான் முடிவெடுக்கணும். அதுக்கு சட்ட ரீதியாக அவன் பேசுறதுக்கு மீண்டும் ஆர்எஸ் பாரதி மேலே ஒரு வழக்கு தொடுப்பதற்கு வழக்கறிஞர்கள் தயாராக இருக்காங்க. அதை நீதிமன்றத்தில் சந்திப்போம். திராவிட கழகத்தினுடைய தலைவர் வீரமணி ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அறநிலைத்துறையை ஒரு பெண்களுக்கோ அல்லது ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்களுக்கோ கொடுத்துருக்கணும், அதுதான் சமூக நீதி நிலைப்பாடாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இதுக்கு முன்னாடி இந்த வீரமணி எங்கே போனார்? திமுக ஆட்சியில் இருக்கும்போது சேகர் பாபுக்கு கொடுத்தாங்களா? அவர் தலிதா? காங்கிரஸ் காலத்தில் கூட பரமேஸ்வரன் ஒரு தலித்த அறநிலைத்துறைக்கு போட்டாங்க. ஆனால் திமுக வந்த பிறகு அறநிலைத்துறைக்கு தலித்துக்களை போட்டதே கிடையாது. இத்தனை முறை அவங்க ஆண்ட போது போட்டதில்லை. அதே மாதிரி அதிமுக ஆண்ட போதும் போட்டதில்லை. அவர்களே எடுத்துக்கொள்வார்கள். இரண்டாவது, ஒரு பகுத்தறிவு என்று பாதையில் பயணம் பண்ணக்கூடிய வீரமணி இப்படி கேட்பது பேசுவது தப்பு. அறநிலைத்துறை எங்களுக்கு தேவையும் இல்லை. அது ஒரு மூட நம்பிக்கையினுடைய கூடாரம். அது பார்ப்பனியத்தை பாதுகாக்கக்கூடிய துறை. அதில் யார் வேணாலும் நீங்கள் போட்டுங்க, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அறநிலைத்துறையில் போய் அதனுடைய கொள்கையை எடுத்து மந்திரி விளக்க போகிறாரா? அமைச்சர் எல்லா மக்களுக்கும் சொல்ல போகிறாரா? அது சமூகத்துக்கு விரோதமான கொள்கைகளை கொண்ட, பாசிச கொள்கைகளை கொண்ட ஒரு கட்டமைப்பு அது. இந்து மதத்தை பற்றி அம்பேத்கர் என்ன சொன்னார் என்றால், இந்து மதம் ஒரு மதமே அல்ல. மதம் என்றால் எல்லாரையும் திருத்துவது, ஒழுங்குபடுத்துவது, பிரிந்து கிடப்பவர்களை இணைப்பது.
அவர்கள் பிழை இல்லாமல் வாழ்வதற்கான கருத்துக்களை தத்துவங்களை சொல்லுவதுதான் கடந்த காலத்தில் எல்லா மதங்களும் செய்திருக்கிறது. ஆனால் இந்து மதத்தை பொறுத்தவரை அப்படி கருத்துகளே இல்லை. அது ஒரு பிரிவு வாழ்வதற்கு பிற பிரிவுகளை, பிற சமூக பிரிவுகளை அடக்கி ஆளுவதற்கான அடக்குமுறை விதிகளை கொண்ட ஒரு சட்ட தொகுப்பு தான் இந்து மதம். எப்படி மிசா அடக்குமுறைக்கான ஒரு நடவடிக்கையோ அதே மாதிரி தேசிய பாதுகாப்பு சட்டம், அதே மாதிரி எஸ்மா சட்டம், அதே மாதிரி பல அடக்குமுறை சட்டங்கள். அப்படிப்பட்ட அடக்குமுறை சட்டம்தான் ஒரு பெண் எப்படி வாழ வேண்டும் அப்படி அந்த பெண்ணுக்கு கட்டுப்பாடை விதிப்பது. ஒரு பஞ்சமன், அதாவது ஒரு ஒடுக்கப்பட்ட தலித்துகள் எப்படியெல்லாம் வாழ்வது, அப்படி ஒரு விதிமுறையை அது கூறுவது தான் இந்து மதத்தினுடைய வேலை. ஒரு பார்ப்பனர் அல்லாதவரை கொலை செய்தால் அந்த பார்ப்பனனை மொட்டை அடித்து ஊற விட்டு அனுப்பிடலாம். ஆனால் ஒரு பார்ப்பனராதவங்க கொலை செய்தால் அவனுக்கு மரண தண்டனை. இது என்ன ஜனநாயக ரீதியான போக்கு? அம்பேத்கர் சட்டத்தில் அப்படி இருக்கா? அது முழுக்க முழுக்க ஜனநாயகப்படுத்தப்பட்ட சட்டம், ஜனநாயக கொள்கையிலிருந்து எடுக்கப்பட்ட சட்டம். இன்னும் சொல்லப்போனால் பௌத்த தத்துவத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சட்டம். உலக அளவிலே உலக மக்களுக்கு ஒரு சமத்துவத்துக்கான தத்துவம், இன்னொருவர் மேலே அன்பு செலுத்துவதற்கான தத்துவம், சகோதர பாசத்துக்கான தத்துவம், இப்படி கூட்டு வாழ்க்கைக்கான தத்துவம், பிறப்பின் அடிப்படையில் யாரும் தங்களை உயர்வாக கருதக்கூடாது என்ற தத்துவம், பிறப்பின் அடிப்படையில் அனைவரும் சமம் என்று சொல்லக்கூடிய தத்துவம். அந்த தத்துவத்திலிருந்து தான் அவர் சட்டத்தை எழுதினார். ஆனால் இந்து மதத்தில் சமத்துவத்துக்கான எந்த விதிமுறையும் கிடையாது. ஒரு பார்ப்பன கூட்டம் வாழ்வதற்கு பிற கூட்டங்களை கேவலப்படுத்தி சாதி ரீதியான படிநிலையில் அவர்களை அமர வைத்து சாதி ரீதியான வேலையை ஒதுக்கி வச்சு, அழுக்கு வேலை, அழிவு வேலையெல்லாம் தலித்துகளுக்கு ஒதுக்கி வச்சு, இன்றைய வரை துப்புரவு தொழிலாளியில் 90% தலித்துகள் தான் இருக்கிறாங்க. இது எல்லாம் பார்ப்பனத்தினுடைய இந்து மதத்தினுடைய கோட்பாட்டின் அடிப்படையில் நடக்கிற நடவடிக்கை. எனவே அந்த துறை எங்களுக்கு தேவையும் இல்லை, இந்து மதமே எங்களுக்கு தேவையில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் நிறைய செய்திகளை நம்மோடு பகிர்ந்துருக்கீங்க. புதுசாக தலைமையேற்று இருக்கக்கூடிய திரு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நீங்கள் சொன்ன கோரிக்கைகள்லாம் செவிசாப்பாருன்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் ஒரு முறை இன்னொரு சந்திப்பில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.